ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாரோட லைஃப்லையும் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான நாட்கள் நிறையா இருக்கும் இல்லைங்க. பியூட்டிஃபுல்லான ஃபேஸஸ், ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஏன் ஆஃபீஸ் லைஃப் கூட நிறைய பேருக்கு ஹாப்பியாக செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கோம். பட் என்ன, நம்மளாம் ஸ்கூலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் போயிருப்போமா, காலேஜ் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம், ஆஃபீஸ் 8 மணி நேரம் 9 மணி நேரம், அவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். யாரும் போய் ஸ்கூலில் வாழ்ந்துருக்க மாட்டோம், காலேஜில் யாரும் வாழலை, ஆஃபீஸ்லேயும் போய் யாரும் வாழ போகிறது கிடையாது. ஒரு நாளில் இவ்வளோ மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ண நம்மளோட ஸ்கூல் காலேஜே இவ்வளோ ஸ்பெஷல்னா, நம்மளோட லைஃப்பில் ஒரு 4 வருஷம் இல்லை 5 வருஷம் ரத்தமும் சதயமா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பங்காக இருக்க ஹாஸ்டல் லைஃப் எவ்வளோ ஸ்பெஷல்ல, எவ்வளோ பியூட்டிஃபுல்ல. நிறைய பேருக்கு காலேஜ் லைஃப் ரொம்ப அழகாக இருக்க காரணமும் கூட ஹாஸ்டல் லைஃப் தான். அண்ட் ஹாஸ்டல் லைஃப் அவ்வளோ அழகானது, அவ்வளோ ஸ்பெஷலானது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சோகத்தோடு ஆரம்பித்து சந்தோஷத்தோட முடியும், ஒரு சில விஷயங்கள் சந்தோஷத்தில் ஆரம்பித்து சோகத்தில் முடியும். பட் ஹாஸ்டல் லைஃப் தாங்க சோகத்திலே ஆரம்பித்து சோகத்திலே முடியும். நம்மளோட ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுமேன்னு சொல்லிட்டு கண்ணீரில் ஆரம்பித்து, ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இப்போ இன்னொரு ஃபேமிலி கிடச்சி, பட் அந்த ஃபேமிலியை இப்போ பிரியிறமேன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோடையே முடியும் ஹாஸ்டல் லைஃப். பட் அந்த கண்ணீர் துளிகளுக்கு நடுவில் நிறைய சந்தோஷ துளிகளும் இருக்குது. வாங்க அந்த சந்தோஷ துளிகளை திரும்பி பார்ப்போம். நினைத்தாலே இனிக்கும். உங்களோட ஹாஸ்டல் லைஃபோட முதல் நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் தடவை நீங்கள் வீட்டை விட்டு வந்த நாள், முதல் தடவை நீங்கள் ஊரை விட்டு வந்த நாள், முதல் தடவை கிராமத்தில் இருந்தோ டவுனில் இருந்தோ ஒரு சிட்டிக்கு வந்து வாழ்ந்த நாள். மனசே இருந்திருக்காதுல்ல யாருக்கும். ஒரு 15-16 வருஷம் அந்த வீட்டு விட்டே வெளில அவ்வளோ வந்திருக்க மாட்டோம். ஒரு 4 நாள் 5 நாள் வீட்டு விட்டு எங்காவது போயிருந்திருப்போம். அதுவும் அப்பா அம்மா கூட. அப்பா அம்மா விட்டு பிரிஞ்செல்லாம் கொஞ்ச நாள் கூட இருந்திருந்திருக்க மாட்டோம். பட் முதல் முறையாக லைஃப்பில் நம்மளோட வீடு, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன், நம்மளோட அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது உலகம், ஒரு புது ஊர், எல்லாமே புதுசு, புது நண்பர்கள், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்த நாள். அண்ட் யாரும் செம தைரியமாக கெத்தானா கிளம்பி வந்திருக்க மாட்டோம். நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ எல்லாத்தையும் விட்டு வரமே, ஒரு புது உலகத்துக்கு போகிறோமே, அந்த உலகம் எப்படி இருக்கும், அந்த உலகம் நம்மளை ஏற்றுக்குமா, அந்த உலகத்தில் இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க, நம்ம காலேஜ் லைஃப் செட் ஆகுமா, நமக்கு ஹாஸ்டல் லைஃப் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள், நிறைய தயக்கங்கள், அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய அழுகையோட ஹாஸ்டல் லைஃப் ஆரம்பிச்சிருக்கும். ஹாஸ்டல் லைஃபோட முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கும். நம்ம அப்பாவை விட்டோ அம்மாவை விட்டோ அவங்கள விட்டு போகவே மனசு இருந்திருக்காது. ஹாஸ்டல்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ, அப்பா போகாதீங்கப்பா, இல்லை அம்மா போகாதீங்கப்பா, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க கூட எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்திருப்போம். அண்ட் கூட ஒரு 2 பை வச்சுருந்துருப்போம், ஒரு ட்ராவல் பேக், இல்லை ஒரு கட்டைப்பை, நமக்குன்னு இருக்க அந்த 4-5 துணி. அதோட தான் நம்மளோட ஹாஸ்டல் லைஃப் ஆரம்பிச்சிருக்கும். பட் திரும்பி போகும்போது மனசார உயிரார அவ்வளோ மெமரிஸ், அவ்வளோ கனமான, அவ்வளோ அழகான மெமரிஸோட திரும்பி போயிருப்போம். அண்ட் ஹாஸ்டல் லைஃப் ஒரு இரவு வானம் அப்படின்னா, அந்த இரவு வானத்தில் இருக்க நட்சத்திரம் நம்ம ரூம்மேட்ஸ். உங்களோட ரூம்மேட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கேள்வி இது நவீன் அப்படின்னு கேட்குறீங்களா? யார் தான் நம்மளோட ரூம்மேட்ஸை மறக்க முடியும் சொல்லுங்கள். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளோட ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் கூட சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ரொம்ப பொயட்டிக்காக தான் இருக்குது. பட் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ 1000 பேர் இருக்காங்க, எவ்வளவோ லட்சம் பேர் இருக்காங்க. பட் எப்படி கரெக்டாக அவங்க நமக்கு ரூம்மேட்ஸ் அமைஞ்சாங்க? எப்படி நமக்கு அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறினாங்க? எப்படி அவங்க நமக்கு இவ்வளோ வருஷங்கள் கூட இருந்து நம்மளோட அழுகை, துக்கம், கண்ணீர், இன்பம், நம்மளோட ஹாப்பி டேஸ், சேட் டேஸ், நமக்கு ஏதாவது கஷ்டம்னாலும் நம்ம கூட இருந்து, ஹாப்பியாக இருந்தாலும் நம்மளை கட்டி பிடிச்சி, நம்மளோட லைஃப்பில் அந்த 4 வருஷமோ இல்லை 5 வருஷமோ ஒரு நாள் கூட நம்மளை விட்டு பிரியாமல் எல்லாத்துலேயும் நம்ம கூட இருந்து அவ்வளோ சண்டை போட்டிருப்போம், அவங்களால அழுது கூட இருந்திருப்போம். பட் கண்டிப்பாக இப்போ யோசிச்சு பார்த்தாலும் எப்படி கரெக்டாக அவங்க நமக்கு ரூம்மேட்ஸாக வந்தாங்க? எப்படி அவ்வளோ 1000 பேரில் அவங்க நமக்கு அன்பு தேவைப்படும் போது ஒரு அம்மாவாகவும், அரவணைப்பு தேவைப்படும் போது ஒரு அப்பாவாகவும் நம்ம கூட இருந்து, நம்ம கூட ஒரு செகண்ட் ஃபேமிலி மாதிரி இருந்து நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டது நம்ம ரூம்மேட்ஸ் தான். அவங்க இல்லாமல் ஹாஸ்டல் லைஃப் கண்டிப்பாக எம்டியாக தான் இருந்திருக்கும். அண்ட் வாழ்க்கையில் சோறு ரொம்ப முக்கியம் இல்லை? அண்ட் ஹாஸ்டல்னா ஹாஸ்டல் சாப்பாடு என்னதான் பிடிக்கலனாலும், என்னதான் 190 பேருக்கு ஹாஸ்டல் சாப்பாடு பிடிக்கலனாலும், இப்போ யோசிச்சு பார்த்தா ஹாஸ்டலில் சாப்பிட்ட நாட்கள், அதில் இருக்க சின்ன சின்ன மெமரிஸ், மெஸ்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அடித்த சின்ன சின்ன டியூட்டிஸ், எல்லாமே ஒரு சின்ன சின்ன அழகான மெமரிஸாக தான் இருக்குது. வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் தான் நான்வெஜ் போடுவாங்க. பட் அந்த நாளுக்காக ஏங்கி வெயிட் பண்ணிட்டுருப்போம். மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் ஐஸ்கிரீம் போடுவாங்க. அந்த நாள் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருப்போம். அண்ட் ஒரு சில நாளாக நமக்கு பிடிக்காத சாப்பாடு போடுவாங்க. அப்போலாம் மெஸ் பக்கமே போக மாட்டோம். அண்ட் மெஸ்ஸில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அடித்த அரட்டைகள், மெஸ்ஸுக்கு லேட்டாக போயிட்டு திட்டு வாங்கின நாட்கள், ஹாஸ்டல் மெஸ்ஸில் கூட நமக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். அண்ட் என்னதான் நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் நமக்கு இன்னொரு அம்மா மாதிரி இருந்து சாப்பாடு போட்டது நம்ம ஹாஸ்டல் மெஸ் தாங்க. அண்ட் எல்லாருக்கும் ஹாஸ்டலில் ரொம்ப ஸ்பெஷலான இன்னொரு மூமெண்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். ஏன்னா நம்மளோட லவ்வர் நமக்கு 12 மணிக்கே கால் பண்ணி விஷ் பண்ணாலும், அதனால் நமக்கு யார் 12 மணிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாலும், நம்மளோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ்னால் நமக்கு தான் 12 மணிக்கு நம்ம கூட இருந்து நம்மளை அடித்து கேக் வெட்டி அதுக்கப்புறம் நம்மளை வெட்டி விஷ் பண்ண முடியும். அண்ட் கேக் மட்டும் இல்லை, முட்டை, தக்காளின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் ஹாஸ்டலில் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் மிட் நைட்டில் செம அழகாக இருக்கும், செம மெமரபுளாக இருக்கும். என்னதான் அடி வாங்கினாலும் அந்த வழி ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். பட் அந்த மெமரிஸ்லாம் யோசிச்சு பார்த்தா இப்போ வரைக்கும் கூட செமையான ஃபீல் ஆகுது.
ஹாஸ்டலில் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்ட் நமக்கு அது எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெமரி தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிளெஸ்டு தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ப்ளே பண்ணுவாங்க, நம்ம பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும். பட் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால வந்து ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கூட இருக்க முடியும், ஒரு நம்மளோட கஷ்டத்தில் கூட இருக்க முடியும். நமக்கு ஏதாவது சந்தோஷம்னா அவங்க கூட ஷேர் பண்ணலாம், கஷ்டம்னா அவங்க கூட ஷேர் பண்ணலாம். பட் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துட முடியாது, நம்மளோட ஃபேமிலி கூட சேர்ந்து வாழ முடியும். பிறந்ததுக்கப்புறம் முதல்ல ஒரு சில வருஷங்கள் நம்ம அப்பா அம்மா கூடயும், வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளோட வாழ்க்கை துணை கூடயும் சேர்ந்து வாழ முடியும். பட் ஹாஸ்டல் லைஃப்பில் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வாழ முடியும். அண்ட் அது எவ்வளோ ஸ்பெஷல்னு ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ புரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் சின்ன சின்ன அழகான விஷயங்கள் நிறையா இருக்குது. திருட்டுத்தனமாக செவரேறி குதிக்கிறது, வீட்டில் போய் சொல்லிட்டு வெளில போகிறது, வார்டன் கிட்ட திட்டு வாங்குறது, சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குக் பண்ணுறது, காஃபி போடுறது, மேகி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் லைஃப் எப்போவுமே ஒரு அழகான நோஸ்டாலஜிக்கான ஒரு ஃபேஸ் தான். எப்போ யோசிச்சு பார்த்தாலுமே நமக்கு ஒரு புன்னகை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தான். பட் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப லைட்டான ஹாப்பியான ஜாலியான விஷயங்கள். பட் லைஃப்பில் லைட்டான ஹாப்பியான ஜாலியான விஷயங்கள் மட்டும் இல்லைல்ல, நிறையா சேடான மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், நிறையா கண்ணீர் இருந்திருக்கும் ஹாஸ்டல் லைஃப்பில். ஹாஸ்டல் லைஃப்னாலன்னு இல்லை, ஹாஸ்டல் லைஃப்பில் அந்த 4 வருஷம் இல்லை 5 வருஷம் நிறையா கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு சில தோல்விகள் ஃபேஸ் பண்ணியிருப்போம், காதல்னால அழுதுருப்போம், அரியர்ஸ்னால அழுதுருப்போம், அப்பா அம்மா பிரிஞ்சு அழுதுருப்போம், நிறையா கஷ்டமான நாட்களை தாண்டி இருப்போம். அண்ட் நமக்கு கஷ்டப்படும் போது நம்மளோட கண்ணீரை துடைக்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. பட் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய கஷ்டங்களை தனியாகவும் கடந்து வந்திருப்போம், நிறைய நாள் தனியாக அழுதுருப்போம், நிறைய நாள் தனிமையில் அழுதுருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட தெரிஞ்சிருக்காது நம்ம அழுத ஒரு சில நாட்கள். பட் அழுகிறது வந்து உங்களுக்கு நிறைய தெம்பு தரும்னு சொல்லுவாங்க. அதுவும் தனியாக அழுதிங்கன்னா பயங்கரமான ஒரு தெம்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்களை ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், எந்த கஷ்டம் வந்தாலும் அதை பேர் பண்ணிட்டு இல்லை அதை இக்னோர் பண்ணிட்டு செம்மையாக போல்டாக இருக்க ஒரு பர்சனாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் ஹாஸ்டலில் தனியாக அழுத நாட்கள், ஹாஸ்டலில் இருந்த அந்த தனிமை தான். அந்த தனிமையில் உங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்ட்ரென்த் தான் லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தனிமை கண்டிப்பாக நிறையா கற்றுக் கொடுக்கும், ஹாஸ்டல் லைஃப்பும் நிறையா கற்றுக் கொடுக்கும். ஒரு 16-17 வயசு பையனோ ஒரு பொண்ணோ வாழ்க்கையில் பெருசாக எந்த மெச்சூரிட்டியுமே இல்லாமல் ஹாஸ்டலுக்கு வந்து தன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் தானே பார்த்துக்கிட்டு, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தன்னோட ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து, தன்னோட பட்ஜெட்டை தானே பார்த்துக்கிறதுலேருந்து, தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அதை தானே பார்த்துக்கிறதுலேருந்து, தன்னோட சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறதுலேருந்து, அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வாழ்றதுலேருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து நம்மள ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றி, நம்மள ஒரு புது உயிராக மாற்றி, நம்மள ஒரு நல்ல பர்சனாக க்ரூம் பண்ணி, நமக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டிய டைமில் கஷ்டம் கொடுத்து, சந்தோஷம் கொடுக்க வேண்டிய டைமில் சந்தோஷம் கொடுத்து, எல்லாத்தையும் ஒரு கரெக்டான ஒரு கலவையாக கொடுத்து, ஒரு பாயா உள்ள போன நம்மள ஒரு மேனாகவும், ஒரு கேர்ளா உள்ள போன நம்மள ஒரு விமனாகவும் மாற்றி நம்மள ஒரு நல்ல மனுஷனா இந்த உலகத்துக்கு கொடுத்தது இந்த ஹாஸ்டல் தான். நம்ம ஒரு கருமுட்டையா உருவான உடனே அடுத்த நாளே வெளியே வந்துறது கிடையாது. 10 மாசம் நம்மளோட அம்மா வயிற்றுல இருப்போம். ஏன்னா அந்த 10 மாசம் நமக்கு பயங்கரமான ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவை. அண்ட் அம்மானால மட்டும் தான் அது கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 15-16 வருஷம் நம்ம அப்பா அம்மா கூட இருப்போம், ஸ்கூல் டேஸ்ல இருந்திருப்போம். பட் ஸ்கூல் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருசாக லைஃப்ல மெச்சூரிட்டி இருக்காது. பட் மெச்சூரிட்டி இல்லாத ஒருத்தனை செம ஸ்ட்ராங்காக மாற்றி அவனுக்கு செமையான மெச்சூரிட்டி கொடுத்து, அவனுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் கொடுத்து, அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து, அவனை ஒரு புது உயிராக மாற்றி அவனுக்கு ஒரு அழகான உலகத்தை கொடுக்கறது அந்த 2வது கருவறையாக இருக்க நம்மளோட ஹாஸ்டல் லைஃப் தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷனோட 2வது கருவறை, ஒரு 2வது தாய்மடி நம்மளோட ஹாஸ்டல் லைஃப் தான். காலேஜ் லைஃப் முடிஞ்சப்பறம் எல்லாரும் சொல்லுவாங்க, 4 வருஷம் படித்து எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனால் என்னோட ரோல் நம்பர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹாஸ்டலில் படித்தவங்களுக்கு ரோல் நம்பர் மட்டும் இல்லை, அவங்களோட ஹாஸ்டல் ரூம் நம்பரும் ஞாபகம் இருக்கும். யோசிச்சு பாருங்கள். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மெமரிஸ்லாம் திரும்பி யோசிச்சு பாருங்கள். உங்களோட பேசி ரொம்ப நாள் இருந்தால் மறுபடியும் பேசுங்க. உங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான டைமில் அவங்க கூட இருந்தவங்க அவங்க லைஃப்பில் எனக்கும் மறக்காதீங்க. அண்ட் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றி.